என்னாகும்? செங்கல் புயல்னால எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு? என் வீடுதான் ரொம்ப மோசமா கிடக்குது. ஐயோ, எங்க அம்மா மட்டும் இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க இதை நினைச்சு. ஆசை ஆசையா வாங்கின பைக்கை பாருவேன், இந்த செங்கல் புயல்னால என் பைக்கே வீணா போச்சு. என் வீடை பாருவேன், எவ்வளவு மோசமாயிருச்சு. இது எப்படி கட்ட போறேன்னு தெரியல. ஆனா ஹப்சாவோட வீடு தான் பாவம், ஒண்ணுமே இல்லை. இது எப்படியாச்சும் அவங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரம் எல்லாத்தையும் எங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடியே இதை எப்படியாச்சும் க்ளீன் பண்ணணும். ஆனியா, எதுக்கு அழுகுற? சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்க. இதுக்குன்னா யாராச்சும் அழுகுவாங்களா? இயற்கையின் சீற்றங்கள், இதுக்குன்னா அழுகவே கூடாது. அல்லா எல்லாத்தையும் லேசாக்கும். இதுல இருந்து எப்படி தப்பிச்சு வரணுமோ அதை தான் பார்க்கணும். எல்லாம் நம்மளை இப்படி பாதுகாத்து நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறோம்ல, அதுக்கு நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த எல்லாரும் வீட்டையும் கிளீன் பண்ணி ரெடி பண்ணிடலாம் இன்ஷா அல்லாஹ். அஹ்மத் எப்பயுமே கிண்டலா பேசுறான், இன்னைக்குதான் என் மனசுக்கு ஆறுதலா பேசிருக்கா. ஜஸாக்கல்லா. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் இது எல்லாரோட வீட்டையும் சரி பண்ணிடலாங்க, ஒண்ணு சேரலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது, அனைவரும் ஒன்று சேர்ந்தால் அனைத்தையும் சாதிக்கலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாத்தையும் லேசாக்கி தெரியும். வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முயற்சிப்போம். ஃபர்ஸ்ட் ஆசையா வாங்கின பைக்கை தூக்கி ஒரு சைடா வைப்போம், அதுக்கப்புறம் ரிப்பேருக்கு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் எல்லா இலைகளையும் எடுத்து கீழே போட்டுட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிப்போம். சீக்கிரம் பாரு, இந்த இலைகள் எல்லாம் தூக்கி போட்டு தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டு. அப்துல்லா, என்ன கலர் அடிக்கலாம் சொல்லு? டார்க் கலர் அடிச்சாதான் நல்லா இருக்கும். நான் சொல்ற கலர் அடி, அது அப்பதான் நல்லா இருக்கும். டேய் முகமது, என்னை பொறுத்தவரை பெயிண்டோட வால்பேப்பர் தான்டா சீப்பா முடிக்கிறது நல்லது. நம்ம சீக்கிரம் வேற முடிக்கணும் ஆன்டி வர்றதுக்குள்ள. அதனால வால்பேப்பர்லயே பண்ணி ஈஸியாவும் இருக்கும். பெயிண்ட்னா ரொம்ப நேரம் ஆகும். அப்துல்லா சொல்றதும் கரெக்டு தான். என்னை பொறுத்தவரை பெயிண்டோட வால்பேப்பர் தான் ரொம்ப ஈஸியான வேலை. இவ்வளோ கலர்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு, இதுல டார்க் கலர் சூஸ் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு ஆரஞ்சு என்னமோ ரொம்ப பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கு. கிரீன் வந்து சீக்கிரம் அழுக்காய்க்கிறோம், அதனால ப்ளூவை சூஸ் பண்ணுவோமா? ப்ளூ நல்லா இருக்கும், அதுவும் ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். இங்க பாரு, இது ரொம்ப நல்லா இருக்கும். டோரு ஒயிட் கலர் விண்டோ கொடுத்தா சூப்பரா இருக்கும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகா இருக்கு அந்த நீங்க சூஸ் பண்ணது. ஹேய், நல்லா பேஸ்ட் போட்டு ஒட்டு, அப்பதான் வந்து நல்லா ஃபிட்டா இருக்கும். ஹே அப்சா, நிறைய பேஸ்ட் போடு அப்சா. வால்பேப்பர் நல்லா ஒட்டிட்டு வராத மாதிரி பண்ண, சரியா? ஆமா ஹப்சா, வால்பேப்பருக்கு எப்பயுமே நிறைய கம் போட்டாதான் நல்லா ஒட்டிக்கிறோம், நல்லா ஸ்டிக் பண்ணும். இல்லைன்னா அதை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா ரொம்ப அசிங்கமா தெரியும். ஹப்சா, நிறைய அப்ளை பண்ண, ஓகேவா? ஹே முஹம்மது, எனக்கு கை ரொம்ப வலிக்குது, நீ வந்து வேணா கம் அப்ளை பண்றியா? அப்புறம் நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே அப்சா தான், நான் வேணா அப்ளை பண்றேன். என்கிட்ட கொடு, நான் பண்றேன். ஓகேவா? உனக்கு ரொம்ப கை வலிச்சா நான் பண்றேன். பாதி வேலையா எல்லாரும் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னு சொல்லணும். எல்லாரும் பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை. ஹப்சா ரெடி ஆயிருச்சு. எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாத்தியா? ரொம்ப அழகா இருக்கு அப்சா. வீடோட ஃப்ரண்ட்டே ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு டோரோ விண்டோ பண்ணிடலாம். ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மச நிக்காதீங்கன்னு சொன்னோன்னு விண்டோ ரெடி பண்ணிட்டீங்களே, வெரி குட். இதே மாதிரி இன்னொரு விண்டோவும் பண்ணி தந்துருங்க, அப்பதான் சீக்கிரம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். சீக்கிரம் எல்லாரும் வேலையை பாருங்க, ஆன்டி வரதுக்கு முன்னாடி முடிக்கணும்ல. ஒயிட் கலர்ல விண்டோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லோ கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆனா எல்லோ கலரும் ரொம்ப அழகா இருக்கு, பிரைட்டா தான் இருக்கு, ப்ளூக்கு ஏத்த மாதிரி மேட்சிங்கா இருக்கு. இங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்க வைங்க கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கும் பார்க்க. 2 விண்டோ இருந்தாதான் அழகா இருக்கும் வீட்டுக்கு. ஏய், மேல டென்ட்டுக்கு ஒயிட் கலர் ஷீட் போட்டா நல்லா இருக்கும், செம்ம காம்பினேஷனா இருக்கும். ஒயிட் கலர் ரூஃப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வாவ் அண்ணா, செமையா இருக்குண்ணா. ஒயிட் கலர் ரூஃப், ப்ளூ கலர் வால்பேப்பர், ரொம்ப சூப்பரா இருக்கு. விண்டோ எல்லாம் நல்லா தானே இருக்கும். செலக்ட் பண்ணதுக்கு இல்லி ராஜா இல்ல, நான் செலக்ட் பண்ண நல்லாவா இருக்காது? சரி வாங்க, இப்போ என்ன கலர் அடிக்கலாம்? மேல ப்ரௌனா, எல்லோவா, லைட் எல்லோவா, இல்ல கிரீனா? ரூஃப்க்கு என்ன கலர் அடிக்கலாம்? ப்ரௌனே அடிச்சிடலாமா? நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம பிளாக் அடிச்சு பார்ப்போமா? ஹே, ரூஃப் டாப்க்கு என்ன அடிச்சா நல்லா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு பிளாக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து சஜஷன் கொடுங்க, நீங்க என்னென்ன சூஸ் பண்ணீங்களோ அதை பண்ணலாம். இந்த கலர் கொடுப்போமாடா, இல்லைன்னா எல்லோ கலர் கொடுப்போமா, இல்லை லைட் எல்லோ கொடுப்போமா, க்ரீன் கொடுப்போமா, ஆரஞ்சு கொடுப்போமா? ஒயிட்டு செட் ஆகாது, ப்ளூ கொடுப்போம், இல்லை ப்ரௌன் கொடுப்போம். டேய், பிளாக் கொடுப்போம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஹே, கருப்பு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எல்லாரும், இல்லைன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப அழகா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. ஹப்சா, இதை மாற்றக்கூடாது.
கலக்கல் ராணி இருந்தாலும் கலக்கல் ராஜா செய்யற விஷயங்கள் தான் எல்லாமே அழகா வருது. நான் என்ன பண்ணட்டும்? நீங்க என்ன ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பெயிண்ட் அடிக்கிறதும் நான், ஸ்டிக்கர் ஒட்டுறதும் நான், நீங்க பேசிக்கிட்டு மட்டும் இருங்க ஓகேவா? மேல வந்து இவ்வளவு வேலைப்பாடு பண்றேனே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னு யோசிக்கிறீங்களா? சீக்கிரம் யோசிங்க. வண்ண வண்ணமாய் அழகா அழகா. ஹே அப்சா, உங்க வீடு எவ்வளவு அழகாக போகுதுன்னு மட்டும் பாரு. ஆண்டி வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக போறாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வேலையை முடிப்போம். எனக்கும் கால் வலிக்குதுப்பா. யாராவது வந்து இந்த பெயிண்டிங் அடிங்கல்ல, நானே முடிச்சிடுறேன். அப்சா ரொம்ப அப்துல்லா பேசுறான். நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் ஏதாவது ஆரம்பிப்போம். ஆனா ஆன்ட்டி வரதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும். அப்துல்லா ரூஃப் டாப் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப மேல என்ன கலர் பேப்பர் யூஸ் பண்ணலாம்? ரெட் யூஸ் பண்ணலாம். ரெட் கலர் தான் நல்லா இருக்கும். ப்ளூக்கு ரெட் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா வச்சு பாருங்க. வாவ், பச்சோனி ஃபுல் அழகா இருக்கு. அதுக்கு 2 விண்டோ வேற பண்ணணும். அதுக்கும் ப்ளூ கலர்ல விண்டோ பண்ணிடுவோம். அது ஹே வாவ், இப்பவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாதி ஒர்க் நம்மளுக்கு டன். இனிமே நம்ம 2 டோர் தான் பண்ணணும். அதுக்கு மேல ரூஃப் வைக்கணும். விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மாஷாஅல்லாஹ். எல்லாம் வீடு முடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப டோர் மட்டும் தான் மாத்தணும். 2க்கும் டோர் மாத்திடுவோம் ஓகேயா? அப்துல்லா இந்த டோரை மேல வைக்கலாம். அப்சா மேலதான் ஃபிக்ஸ் பண்ண போறா. பாரு நல்லா இருக்கான்னு கீழே நின்று. ஹே அப்சா, உங்க வீட்டுக்கு எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாம் நாடி இருக்கா, இதுதான் நடக்கணும்னு. எப்பயுமே ரொம்ப பயப்படாத. எதையும் நினைச்சு பாத்தியா? அல்ல உங்க வீட்டை எவ்வளவு அழகா பராமரிச்சு எவ்வளவு அழகா ஆக்கி தந்துட்டான். இதுதான் எப்பயுமே ரொம்ப பயந்தா உடம்புக்கு ஆகாது அப்சா. வா, கீழே உள்ள டோரையும் போய் மாட்டுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அழகா இருக்கு அப்சா உங்க வீட்டுக்கு டோரு மட்டும் இல்ல, வீடே அழகா போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஆமா அப்துல்லா, நீ சொன்ன மாதிரி வீடு அழகா போச்சு. சுட்டி புட்டி, நீ மேல ரூஃப் டாப்க்கு மேல என்ன பெயிண்ட் அடிக்கலாம் சொல்லு. நீ அப்பல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்திய ஒயிட் அடிக்கலாமா? ஒயிட் தான் ரொம்ப அழகா இருக்கும். ஒயிட் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. வாவ், இவ்ளோ அழகா இருக்கும் உங்க வீடு இதுல இருந்து பார்க்கும்போது. டேய் மச்சான், ஓடு என்னமோ பிளேனா இருக்கிற மாதிரி இருக்குடா. அதுக்கு ஏதாச்சும் பெயிண்ட் அடிச்சிருவோமா? ஆமாடா, பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும். கலர் அடிச்சா செம்ம சூப்பரா இருக்கும்டா. கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும்டா. ஃபினிஷிங்கா இருக்கும். தலைவா, மேல உட்காந்து பேசினது போதும், கீழே இறங்க, அடுத்த வேலையை பார்ப்போம். என்ன மேலேயே உட்காந்துட்டீங்க ஒரே இடமா? டேய், படிக்கட்டு இல்லாம எப்படா இறங்குவேன்? இறங்குன்னு சொல்றியே, நான் குதிச்சிருவேன். மத்தவங்க எல்லாம் எப்படா குதிப்பாங்க? ஆன்டி, ஹப்சா எல்லாரும் அப்படியே குதிச்சாலும் எப்படிரா? டேய், பேசுறத பார்த்தா வாய் நல்லா பேசல, மேல இருந்து பாரு. ஹே ஆமாடா மச்சான், மண்டையில உள்ள கொண்டே மறந்துட்டேன்டப்பா. நான் குதிச்சிருவேன், ஆனா மத்தவங்க எப்படி குதிப்பாங்க? ஆன்டி, ஹப்சா எல்லாரும் என்ன கீழே குதிக்க செய்வாங்க. இப்ப நான் குதிக்கிறேன், நானே குதிச்சாலும் கீழே விழுந்துருவேன். அல்லாஹூ, பாரு நானே கீழே விழுந்துட்டேன். ஏன் குதிக்கலான்னு பார்த்தேன், நானே விழுந்துட்டேன். எப்படிரா? ஆமாடா மச்சான், கண்டிப்பா ஸ்டெப்ஸ் வேணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டெப்ஸாவே பண்ணிடுவோம். ஹே அப்துல்லா முகமது, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான்லாம் ஸ்டெப்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபிக்ஸ் பண்றது மட்டும்தான். நல்லா ஸ்ட்ராங்காவே பண்ணிருக்கேன். அதுவும் ஒயிட் கலர்ல தான் பண்ணிருக்கேன். வந்து பாருங்க, ஏறி ஒரு வாட்டி பாருங்க. அதுக்கு என்ன கலர் அடிக்கலான்னு மட்டும் சொல்லுங்க ஓகேவா? மாஷா அல்லாஹ், ஒரு வழியா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு வழியா ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நான் ஏறி பார்க்கவா அப்துல்லா, ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையாண்டு? குண்டச்சி, நீ ஏறினா உடஞ்சிரும். நீனே குண்டா இருக்க, நீ ஏறினா உடையாம என்ன செய்யும்? நீனா ஏற வேணாம், ஒல்லியா இருக்கும் யாராச்சும் ஏறட்டும். அப்துல்லா, வாய் கொழுப்பு அப்துல்லா, இதுக்கு மேல பேசுன பாத்துக்க. நீ நல்ல பையன் நினைச்சு இவ்வளவு நேரம் பொறுமையா பேசுனா, நீ என்ன மாத்தி பேசுறீங்க? ஆமா, உண்மையை சொன்னா கோவம் தான் வரும். விடுங்க, நான் ஏறி பார்க்கிறேன். நான் ஏறினாதான் அது ஒன்றும் ஆகாது. சரி, ரொம்ப கோச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எனக்கு தெரியும். நீங்க ஏறினாலும் நல்லதான் இருக்கும். சும்மா தான் கிண்டல் பண்ண. பரவாயில்லப்பா, நம்மளும் சேர்ந்து ஒரு அழகான வீட்டை உருவாக்கிட்டோம். மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ். வீட்டுக்குள்ள போவோம். அண்ணா, எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிச்சீங்க, கலர் பேப்பர் ஒட்டினீங்க. ஸ்டெப்ஸுக்கு பெயிண்ட் அடிக்க மறந்துட்டீங்க. பிளெயின் ஒயிட்டா இருக்கு, அதுக்கும் பிளாக் அடிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ணா. அடா அப்பா, அடிச்சுட்டா போச்சு, நீனே அடிச்சிரு அந்த பெயிண்டையோ. எங்களுக்கு இதுக்கு மேல வேலை செய்ய தம்பி இல்லப்பா ராஜா. அண்ணா, நானே அடிச்சிடுறேன் அண்ணா. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது நீங்க பண்றது எல்லாத்தையும் பார்க்கும் போது. இந்த ஸ்டெப்ஸ் தானே, ஸ்டெப்ஸை மட்டும் சீக்கிரம் அடிச்சிடுறேன் ஓகேவா? ஐயோ, என் கை இவ்வளவு நேரம் கட்டி போட்டுட்டீங்களே, இவ்வளவு ஈஸியான வேலையை கொடுத்து என்னோட வேலையை முடிச்சிட்டீங்களே, எப்படி? வாவ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. யாரு பண்ணா? வாங்க எல்லாரும் பிஸ்மில்லா சொல்லி இந்த கம்பி கேட்ட வைப்போம். ஹே, அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஃபென்ஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த கேட்டையும் தள்ளி வச்சிடலாம். வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
மாஷா அல்லா, இவ்வளோ பெரிய வேலையை என்னால் முடிக்கவே முடியாது. நீங்கள் எல்லாரும் ஒன்றா என்னோட சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணதுனால தான் எங்கள் வீடு இவ்வளோ அழகாக கம்ப்ளீட்டாக இருக்குது. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நான் உங்களுக்கு பதிலுக்கு என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. ஹப்சா, சென்டிமெண்ட்டாக பேசுறதுல நம்மளுக்கு செட் ஆகாது. பதிலுக்கு இதுலுக்குன்னு வேற ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு, களைச்சு போயிருக்கோம். சரி சரி, ஓகே, கண்டிப்பாக கொண்டு வரேன். ஏய் ஹப்சா, என்ன கொண்டு வர போறான்னு தெரியலையே. ஏதாவது சாப்பிட்றதுக்கு நல்ல ஐட்டமா கொண்டு வர. கண்டிப்பா நல்ல ஐட்டமா தான் இருக்கும். ஆன்ட்டி எப்பயுமே ரொம்ப சூப்பரா பண்ணும். எனக்கு சிப்ஸ் கொண்டு வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஹப்சா, ஸ்நாக் எடுத்துட்டு வர கேப்ல ஒரு பூஜார் பண்ணிருக்கேன். அதையும் எடுத்து மேல போய் வச்சிடலாம். ஆன்ட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் பூனா. ஹேய், என்னடா அப்துல்லா வேலையெல்லாம் பாக்குற, புதுசா இருக்கு. ஹே, நம்ம அப்சாவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்காம நம்ம தானே எல்லாரும் சேர்ந்து வாக்கு கொடுத்தோம். பூஜா ரெடி. மாஷா அல்லா, ரொம்ப உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு அப்சா. போன ஆளை இன்னும் காணோம், எதுவும் எடுத்துட்டு வர மாதிரி தெரியல. சரி வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். இருங்கப்பா, எல்லாருக்கும் ஜூஸும் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு வரேன். இருங்க. If you like this video, please do subscribe, share and support our channel. Assalamu alaikum.